இந்த வீடியோல பைனான்ஸ் லான்ச்பேட்ல லான்ச் ஆகுற அத்தினா லேப்ஸோட இஎன்ஏ டோக்கனோட லான்ச் பூல்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இது உங்களுக்கு வந்து பெஸ்ட் வே டூ மேக் குயிக் மனி. ஏன்னா, இதோட பாஸ்ட் 5 ப்ராஜெக்ட்ஸ் அதாவது பைனான்ஸ் லான்ச்பேட்ல லான்ச் ஆன கடைசி 5 ப்ராஜெக்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஜான்வரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்க ப்ராஜெக்ட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இது எல்லாமே வந்து பைனான்ஸ் லான்ச்பேட் அண்ட் லான்ச் பூல்ல லான்ச் ஆன ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான். ஸோ, இதுக்கு வந்து 3 டேஸ் இருக்கு. இந்த லான்ச்பேட் வந்து முடியறதுக்கு. அந்த 3 நாள் முடியறதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி, நீங்க வந்து இஎன்ஏ எர்ன் பண்ணலாம். அது மட்டும் பார்க்க போறதில்ல. இந்த இஎன்ஏவ எப்படி ஃபார்ம் பண்றது? அதே மாதிரி இந்த அத்தினா லேப்ஸோட ஓவர்வியூ, அதோட யூஸ் கேஸ் என்ன? இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட்செட் வலையொலியில் வரும் காணொளி. இஎன்ஏ டோக்கனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் பைனான்ஸ் ஆப்பில் இருக்க சர்ச் செக்ஷன் போய் லான்ச் பேட்னு டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் லான்ச் பேட்னு வந்ததுக்கப்புறமேலு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இஎன்ஏவோட லான்ச் பூல் பார்க்கலாம். இதில் எஃப்டி யூஎஸ்டிடி பூல்னு ஒரு செக்ஷன் இருக்கும், பிஎன்பி பூல்னு ஒரு செக்ஷன் இருக்கும். எந்த டோக்கன் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஸ்டேக் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ராஜெக்ட் இன்ஃபோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ பிஎன்பிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 250 மில்லியன் இஎன்ஏ டோக்கன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் 8 மில்லியன். ஹவர்லி வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது நீங்கள் ஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் ஹவர்லி வந்து உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே தான் எஃப்டியூஎஸ்டிடிக்கு, பட் ரிவார்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ். 2 மில்லியன் அதே மாதிரி 83,000 வந்து ஹவர்லி ரிவார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ பூல் செக்ஷன் போயிட்டு நம்ம ஸ்டேக் பண்ணலாம். ஸோ நான் வந்து பிஎன்பி வச்சு ஸ்டேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பிஎன்பி பூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். மினிமம் 0.01 பிஎன்பி வந்து ஸ்டேக் பண்ணணும். நான் வந்து 0.1 பிஎன்பி ஸ்டேக் பண்ண போகிறேன். ஸோ 0.1 டைப் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டேக் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து நம்ம வந்து கீழே இங்கே அன்கிளைம்ட் ரிவார்ட்ஸ்ன்ற இடத்துல வந்து நம்மளோட ரிவார்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி ஆர். ஓகேங்களா? ரிடீம் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து டோட்டலாக பிஎன்பி வந்து வெளியெடுக்கணும்னா ரிடீம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் போட்ட பிஎன்பியை வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 0.1 நம்ம போட்டது அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இது வந்து ஈச் ஆர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 0.0015 இஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த 1 ஹவரில். ஓகே, எத்தினா லேப்ஸோட வெப்சைட் வந்திருக்கேன். இங்கே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். எனேபிளிங் த இன்டர்நெட் பாண்ட், சிந்தட்டிக் டாலர் அண்ட் இன்டர்நெட் நேட்டிவ் ஈல்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ சிந்தட்டிக் டாலர்னால் பேசிக்காக ஸ்டேபிள் காயின் தான். பட் ஆனால் வந்து ஆக்சுவல் டாலரோட பெக் பண்ணாமல் இவங்க வந்து கொலாட்டரில் வச்சு பெக் பண்ணுறாங்க. அதாவது இந்த கேஸில் வந்து ஈத்தேரியமை கொலாட்டரில் வச்சு பெக் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா, இப்போ யூஎஸ்டிடி இருக்குல்ல, நாம் எப்பயுமே யூஸ் பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஸ்டேபிள் காயின். அந்த காயின் வந்து ஆஃப் செயினில் ஆக்சுவல் டாலர் யூஎஸ் டாலரோட $1க்கு 1 யூஎஸ்டின்னு பெக் பண்ணி வெளியே வந்து வச்சு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் ஸ்டேபிளாக அதோட வேல்யூ குறையாமல் இருக்குது. இங்கே வந்து சிந்தட்டிக் டாலர்னு சொல்லும்போது அவங்க கொலாட்ரல் வந்து வைக்கிறாங்க. ஆனால் ஆன் செயினில் வைக்கிறாங்க. அது ரெக்கார்ட் இருக்கும். இதுக்கு ஈக்குவலான நாங்கள் வந்து ஈத்தேரியம் வச்சுருக்கோம் அப்படின்னு ரெக்கார்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இதே மாதிரி தான் லூனா காயினும் இருந்துச்சு. பட் அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், அதோட இது ஏன் சேஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் டீப்பாக உள்ள போயிட்டு. பட் ஃபஸ்ட்டு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இது ஏன் இது ஆக்சுவலாக ஃபேமஸாக இருந்துச்சுன்னா, இது வந்து இதோட டோட்டல் லாக் வேல்யூ பாருங்கள் 1.5 பில்லியன் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஈல்டு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஈல்டு வந்து 35% தராங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி எவ்வளோ யூசர் இருக்காங்க அப்படிங்கிறதும் போட்டிருக்கு டாப் ரைட் கார்னரில். அதே மாதிரி பேக்ட் பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்தர் ஏஸ் வந்து பிட்மெக்ஸோட சிஇஓ, அதாவது எக்ஸ் சிஇஓ. இப்போ வந்து அவர் சிஇஓ கிடையாது. அப்புறம் பைனான்ஸ் லேப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேஎக்ஸ் வென்ச்சர், பைபிட், டெரிபிட் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆவே ப்ராஜெக்டோட ஃபவுண்டர், கர்வ். ஸோ பேசிக்காக பெரிய பெரிய ஆளுங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் இன்னும் நம்பலாம். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நாம் வந்து குயிக்காக வந்து ப்ராஃபிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு ஓவர்வியூ சம்மரி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேன். இப்போ வந்து அத்தினா லேப்ஸோட இந்த இன்சைட் வந்து பைனான்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறதையும் பார்த்துடலாம். பைனான்ஸ் இதில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே சிந்தட்டிக் டாலர் ப்ரோட்டோகால். நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுதான். அதுக்கப்புறமேலு
Athena Labs is a creator of USDTE, a synthetic dollar protocol built on Ethereum. This initiative addresses the need for a stable, scalable form of money within the crypto native space without relying on traditional banking system. ஸோ இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நான் முன்ன சொன்னேன்ல, யூஎஸ்டிடி வந்து ஆக்சுவல் யூஎஸ் டாலர் வந்து பெக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது வந்து அவுட் சைட் த செயின். அதாவது கிரிப்டோ ஸ்பேஸில் இல்லாமல் தனியாக பேங்கிங்கில் வந்து அந்த காசை வச்சு பெக் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அதோட நம்பர்ஸ் போடுறாங்க. பட் நாங்கள் ஆக்சுவலாக பெக் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால கிரிப்டோ ஸ்பேஸ்க்குள்ளேயே அதை பண்ணணுங்கிறது தான் இவங்களோட மோட்டிவ். அதுக்கப்புறமேலு இந்த இஎன்ஏ டோக்கன் இருக்குல்ல, இந்த நேட்டிவ் டோக்கன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. சிம்பிளி கவர்னன்ஸ்க்கு மட்டும்தான். இந்த கவர்னன்ஸ் என்னென்னா, இப்போ நாளைக்கே வந்து இவங்க சொன்னதை மாற்றுறாங்க, புது ப்ரொப்போசல் வைக்கிறாங்கன்னா அதுக்கு நாம் ஓட் பண்ணலாம். அதாவது இஎன்ஏ டோக்கன் ஹோல்டர்ஸ் வந்து இல்லை இது நல்லா இல்லை, வேண்டாம், இல்லை இந்த மாதிரி பண்ணலாம், ஓகே ஒரு 2 3 ஆப்ஷன் தராங்கன்னா அந்த இதுக்கு ப்ரொப்போசலுக்கு நம்ம ஓட் பண்ணுற ரைட்ஸ் இருக்கும். அவ்வளோதான் அது. அப்புறம் எவ்வளோ சப்ளை இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் March 29th 2024 the total supply of ENA is 15 billion ENA tokens. இது வந்து டோட்டல் சப்ளை, இப்போ இருக்க சப்ளை இல்லை. ஸோ அது வந்து இனிஷியல் சர்க்குலேட்டிங் சப்ளை அப்பான் லிஸ்டிங் வில் பி 1.4 பில்லியன். அப்படின்னா 9.5% ஆஃப் த டோட்டல் சப்ளை. அதாவது மொத்த சப்ளைலேருந்து 9.5% மட்டும் இப்போ வந்து லான்ச் அப்போ சர்க்குலேட்டிங்கில் இருக்கும். அதாவது அவைலபிளாக இருக்கும் பை செல் பண்ணுறதுக்கு. இதில் பைனான்ஸோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீ மெட்ரிக்ஸ், டோக்கன் நேம் இஎன்ஏ, ஈத்தீரியம் செயினில் இருக்குது ERC20. அதான் இனிஷியல் சர்க்குலேட்டிங் சப்ளை வென் லிஸ்டட் ஆன் பைனான்ஸ். பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணும்போது சர்க்குலேஷனில் இவ்வளோ சப்ளை இருக்கும். இது டோட்டல் சப்ளை 15 பில்லியன் நம்ம பார்த்துட்டோம். பைனான்ஸ் லான்ச் பூல் அலோகேஷன் வந்து 300 மில்லியன். ஸோ இது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, பைனான்ஸில் மட்டும் இந்த லான்ச் பூல் நடக்கலை. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, யார் யார் பேக்கர்ஸ்னு பார்க்கும்போது OKX வெஞ்சர் இருந்துச்சு, பைபிட் இருந்துச்சு, அப்புறமேல் டெரிபிட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி லான்ச் பூல் அலோகேஷன், லான்ச் பேட் அலோகேஷன் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த 4 எக்ஸ்சேஞ்ச்லேயுமே அது லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. இவங்களுக்கு 300 மில்லியன் மட்டும்தான். 30th March இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 3 days ஃபார்மிங் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிங்கன்னா எவ்ரி ஹவருக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த டோக்கன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போது வந்து சொல்யூஷன் டிசைன்னு போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதுதான் இவங்களோட சொல்யூஷன். இப்போ வந்து அந்த லூனாவை கம்பேர் பண்ணலாம். அந்த லூனா என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி அதுவும் வந்து ஒரு சிந்தட்டிக் டாலர் தான். அவங்க வந்து அந்த யூஎஸ்டி அந்த காயினை வந்து யூஎஸ்டிங்கிற காயினை வந்து லூனாங்கிற காயினுக்கு வந்து கொலாட்ரலாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி போச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ யூசர் ஏபி வந்து நம்ம ஈத்தீரியம் கொடுத்து USDT வாங்கிக்கிறோம் ஸ்டேபிள் காயினாக ஸ்டேக் பண்ணி, ஓகேங்களா. நம்ம ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸும் இருக்குது, USDயும் இருக்குது. அதே தான் வைஸ் வர்ஸாக பண்ணுறோம். அதே மாதிரி USD பண்ணி USD வந்து மின் பண்ணிக்கிறோம். இதோட வேல்யூ ஏன் குறையாமல் இருக்குன்னா, இந்த OES ப்ரொவைடர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, ஸோ இவங்களாம் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் சர்வீசஸ். அப்படின்னா யாராக இருக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டடி ப்ரொவைடர்ஸாக இருக்கலாம். அவங்களோட அசெட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுற அந்த கஸ்டடி ப்ரொவைடர்ஸ், அதுக்கப்புறமேல் மார்க்கெட் மேக்கர்ஸ், இவங்களாம், ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேக் பண்ணுற இந்த ஈத்தீரியம்லாம் இருக்குல்ல, இது அப்புறமேலு USDT இதெல்லாமே வந்து ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த USDTE இருக்குல்ல, இந்த USDE இந்த காயின் வந்து இப்போ கீழே போயிடுச்சுன்னா அவங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. இப்போ அது வந்து அதோட வேல்யூ $1 ஈக்குவலண்ட் எப்பயுமே இருக்கும். ஒரு வேளை அது கீழே போச்சுன்னா அது போகும்போது வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. ஸோ வந்து பைபேக் பண்ணுறதுக்காக, ஒரு வேளை கீழே போனாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணி பைபேக் பண்ணி அந்த வேல்யூவை மேலேயே வச்சுக்கிறதுக்காக. இதுதான் இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி ஈத்தீரியம் கொலாட்ரலாக இருக்குது, அதுக்கும் மேலே இதுவும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஹோல் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அந்த லூனா இதெல்லாமே. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனா உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். பட் ஒரு ஓவர் வியூவாக நான் இவ்வளோ கொடுக்குறேன். அப்புறம் இந்த பிளாக் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு பிளாக் டயக்ராம். இது வந்து ஸ்டேக்கிங் மெக்கானிசம். அது ஸ்டேக்கிங் பற்றிலாம் இப்போ நான் பேச வேண்டாம். ஸோ இதுதான் அந்த வந்து பெக் ஆர்பிட்ராஜ் எப்படி போட்டிருக்காங்கன்னு இருக்குது. ஸோ அதே தான் நான் சொன்னது தான். இப்போ ஒரு வேளை USD வந்து ஓட வேல்யூ குறைஞ்சிச்சின்னா அவங்க வந்து USD வந்து வாங்குறாங்க எக்ஸ்டர்னல் மார்க்கெட்லேருந்து. அதே மாதிரி செல் பண்ணுறாங்க USDCயை, ஒரு ஸ்டேபிள் காயினை செல் பண்ணுறாங்க. அதாவது ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லாங் பொசிஷனும் வந்து அந்த
ப்ரைஸையும் இது பண்ணுறாங்க. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹெட்ஜ் பண்ணுறாங்க பேசிக்காக. இந்த டெல்டா ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அப்படியே வைஸ் வெர்ஸா வந்து யூஎஸ்டிடி வந்து அதிகமாச்சுன்னா ஈத்தீரியமோட இதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். எப்படி இது வந்து ஒர்க் ஆகுங்கிற வந்து மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதோட டோக்கனாமிக்ஸ், இந்த டோக்கனோடது. ஸோ பைனான்ஸ் லான்ச் பூலில் 2% நம்ம பார்த்தோம். 300 மில்லியன் சப்ளை. இன்வெஸ்டர்ஸ்க்கு 25% இருக்குது ஹோல் சப்ளையில். டீமுக்கு 30% இருக்குது. ஃபவுண்டேஷன்னா அவங்க ஃபவுண்டேஷன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 15% இருக்குது. எக்கோசிஸ்டம் வந்து மறுபடியும் அதே தான். நீங்கள் அதில் ஸ்டேக் பண்ணும்போது வர ரிவார்ட்ஸ் இது எல்லாமே அதுக்கு 28%. அதோட அலோகேஷனை பை சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமானது. டோக்கன் ரிலீஸ் ஸ்கெட்யூல்னு இருக்குல்ல, இது வந்து வெஸ்டிங் பீரியட். ஸோ ஏன்னா எடுத்தோடனே 15 பில்லியன் லான்ச் ஆனால் அப்புறமேல் நம்மளுக்கு எந்த வேல்யூமே இருக்காது இல்லை. ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக டம்ப் தான் ஆகும். எல்லாருமே வந்து விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து வெஸ்டிங் இருக்கும். ஸோ 2028 தான் வந்து அந்த ஹோல் சப்ளை ரீச் ஆகும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கம்மியாக தான் இப்போ நாம் பார்த்த மாதிரி தான் லான்ச் ஆகும். அது கீழே ரோட் மேப். இது வந்து அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ரோட் மேப்லாம் இருக்குது. கரண்ட் ரோட் மேப் வந்து Q2, அதாவது ஏப்ரல்லேருந்து தான் Q2 ஸ்டார்ட் ஆகும். ஸோ Q2ல் ENA டோக்கன் லான்ச். ஆமாம், 2ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கும் நம்ம இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். அப்புறமேலு வந்து ஈத்தீரியம் கொலாட்ரல் இல்லாமல் BTC கொலாட்ரல் கொண்டு வர போகிறாங்க போல். அப்புறமேல் இன்சென்டிவ் கேம்பெயின் வந்து புதுசாக பண்ணுறாங்க. அப்புறமேல் இந்த DAO பார்த்தோம்ல, கவர்னன்ஸ், அந்த டோக்கன் வச்சு ப்ரப்போசல் கோட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த கான்செப்ட் கொண்டு வராங்க போல். அப்புறமேல் Q3 என்ன கொண்டு வராங்க, சொலானா கொலாட்ரலாக கொண்டு வராங்க. ஈத்தீரியம் செயின் இல்லாமல் மல்டிபிள் செயின் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. அப்புறம் அவங்களோட சோஷியல்ஸ் இருக்குது, ட்விட்டர், டிஸ்கார்ட் எல்லாமே. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து ரிசர்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்புறமேலு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், அது வேறு. பட் ஆனால் டீஃபால்ட்டாகவே இதில் வந்து இந்த லான்ச் பேடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே தான் போகும். நான் ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு நான் இதோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோட சார்ட்ஸும் காமிச்சேன். கண்டிப்பாக போகும். நீங்கள் வாங்க, அதில் வர ஸ்டேக்கிங்கில் பண்ணி அந்த ஃபார்மிங்கில் வர காயினை நீங்கள் உடனேயும் விற்கலாம், இல்லை 1 டே கழிச்சும் விற்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் வைப்பீங்க. ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் காயின் வச்சுருக்கீங்க, எதுவும் பண்ணல, BNB வச்சுருக்கீங்க, அது எந்த யூஸ் இல்லாமல் சும்மா இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்டேக் பண்ணுங்கள். ஃபார்மிங் முடிஞ்ச உடனே அதை செல் பண்ணுங்கள். குயிக் ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போது எனக்கு இன்னொரு ஆன்சர் உங்ககிட்டேருந்து வேணும். இந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக இப்போ 1 ஹவரில் எல்லாத்தையும் ஹோல் இதை ரெக்கார்ட் பண்ணி சின்ன எடிட் மட்டும் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்படி மாதிரி பண்ணேன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸி. நான் மல்டிபிள் வீடியோஸ் ரொம்ப ரெகுலராக போடுவேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஓகே, இந்த இதில் எனக்கு புரியுது, இதுவே போதுமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னென்ன டாபிக் நெக்ஸ்ட் வேணுங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறையாவே இருக்குது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரீ சேலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அதாவது தனியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, தனியாக ப்ராஜெக்டோட போய் டைப் வச்சுட்டு அப்படி நான் சொல்லலை. டைரெக்டாகவே நீங்கள் வாங்கலாம். ஆஃப் மார்க்கெட்டில் நிறையா அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது நிறையா. ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பற்றி டீட்டெயிலாக பேசணுன்னா எனக்கு நீங்கள் டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.